காத். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். மோசே காத் கோத்திரத்தாரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் எல்லா கோத்திரத்தாரையும் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் எல்லாரும் யோர்தானுக்கு இக்கரையிலே இருக்கிறார்கள். யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள தேசத்திலே காத் கோத்திரத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இங்கே குடியிருக்கிறார்கள். காத் கோத்திரத்தார் எப்படி இருப்பார்கள் என்று மோசே அவர்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் என்று மோசே காத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். காத் கோத்திரத்தார் இப்போது விஸ்தாரமான இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய காணியாட்சி பிற்காலத்தில் இன்னும் விஸ்தாரமாகும். இவர்கள் அநேக தேசங்கள் மீது யுத்தம் செய்து அவர்களுடைய தேசங்களை பிடித்து தங்களுடைய தேசத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ணிக்கொள்வார்கள். காத் கோத்திரத்தார் ஆகாரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களுடைய தேசத்தை தங்களுடைய தேசத்தோடு சேர்த்து கொண்ட சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர், நாபீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 2 நாளாகமம் 5:19-20. அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். கோத்திரத்தார் வீரமும் வலிமையும் மிகுந்தவர்களாகவும் யுத்தத்திலே வெற்றி பெறுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் சிங்கம் கெவியிலே தங்கியிருப்பது போல பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பார்கள். சத்துருக்களுக்கு பயப்பட மாட்டார்கள். காத் சிங்கத்தைப் போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் என்று மோசே சொல்லுகிறார். தன்னுடைய வழியில் வருகிற சத்துருக்களை காத் கோத்திரத்தார் பீறி போடுவார்கள். அவர்கள் சத்துருக்களை நிர்மூலம் பண்ணி சர்வ நாசமாக்கி போடுவார்கள். சத்துருவின் புயம் என்பது அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய உச்சந்தலை என்பது அவர்களுடைய கிரீடத்தையும் குறிக்கிறது. காத் கோத்திரத்தார் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவருடைய பலத்தையும் பீறி போடுவார்கள். அவர்களுடைய கிரீடத்தையும் முறித்து போட்டு அவர்களுடைய தேசத்தையும் சுதந்திரித்து போடுவார்கள். காத் புத்திரர் இதுவரையிலும் செய்த காரியங்களையும் அவர்கள் இனிமேல் செய்ய போகிற காரியங்களையும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் விவரம் வருமாறு: காத் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்று மோசே காத் கோத்திரத்தாரை குறித்து சொல்லுகிறார். காத் கோத்திரத்தாருக்கு மோசே 5 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அவையாவன: காத்துக்கு கர்த்தர் விஸ்தாரமான இடத்தை கொடுத்திருக்கிறார். அவன் சிங்கத்தைப் போல பயமில்லாமல் பாதுகாப்பாக தங்கியிருப்பான். அவன் புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான்.